வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்க ப்ரெசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸை பார்ப்போம். ஓகே. ப்ரெசன்ட் கன்டினியூவஸ் டென்ஸை நாங்கள் ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கன்டினியூவஸ்குள்ள இன்னொரு பேர் தான் ப்ரோக்ராசிவ். கன்டினியூவஸ்குள்ள இன்னொரு பேர் ப்ரோக்ராசிவ். ஓகே தானே? நாங்கள் இந்த ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது யூசேஜஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸ், or we can also say usages of the present continuous tense. முதலாவது usage, to talk about things that are happening now at the moment we speak. நாங்கள் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதை பற்றி தான் நாங்கள் ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸில் சொல்ல போகிறோம். அல்லது இப்போ ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை பற்றி பேசக்குள்ள நாங்கள் ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸை பயன்படுத்தணும். ஓகே, நீங்கள் தெளிவாக இது புரிஞ்சு கொள்ளணும். இப்போ பாருங்கள், நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? நான் ஓடுகிறேன், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவள் பாடுகிறாள், அவன் படிக்கிறான், அவர்கள் விளையாடுகிறார்கள், அம்மா சோறு சமைக்கிறார், அப்பா வேலைக்கு செல்கிறார், தங்கை படம் வரைகிறார். இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் ப்ரெசன்ட் ப்ரோக்ராசிவ் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும். நான் படித்து கொண்டிருக்கின்றேன், அம்மா சோறு சமைத்து கொண்டிருக்கின்றார், அப்பா வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். ப்ரோக்ரஸிவ், ஒரு மெஷின் மாதிரி ஒரு செயல் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கின்றது எனின் அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போது முதலாவது யூசேஜஸ் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் நவ். ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை பற்றி நாங்கள் சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பயன்படுத்தி சொல்லணும். அட் த மொமெண்ட் வி ஸ்பீக், அதாவது அட் த மொமெண்ட் அப்படின்னால் இந்த நொடி, இந்த கணம் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுகிறதுக்கு, அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுப்போம். ஓகே, அப்போ எழுதிக்கோங்க. அட் த மொமெண்ட்னு சொன்னால் இந்த கணம். ஓகே, பாருங்கள், எக்ஸாம்பிள் தந்திராக்காங்க. வாட் ஆர் யூ டூயிங்? சரிதானே? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அழகாக எழுத்து வழக்கில் சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை தான் நாங்கள் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறோம். நாங்கள் எதுக்காக வாட் டூ யூ டூ அப்படின்னு கேட்கல. நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கலாம். எப்படி? வாட் டு யூ டூ. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. அதாவது நாங்கள் டூவை முன்னுக்கு எடுத்துருக்கிறோம். பிகாஸ் யூ ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட், ஆகவே நாங்கள் டூவை முன்னுக்கு எடுத்துருக்கிறோம். இந்த டூ மெயின் வேர்ப், அதாவது டூ, டிட், டன். ஓகே, அந்த வேர்ப் லிஸ்ட்டை நாங்கள் இன்றைக்கி டூவை எடுத்துருக்கிறோம். ஓகே, வாட் டூ யூ டூ அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, வாட் டூ யூ டூ. ஓகே, ஆனால் வாட் ஆர் யூ டூயிங்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சரித்தானே? முதலாவது செய்கிறீர்கள், ரெண்டாவது செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
ஓகேயா? இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சரிதானே? நான் டிவி பார்க்கிறேன் அப்படிங்கிறது வேறு, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறது வேறு. நான் டிவி பார்க்கிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னோம். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றேன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொன்னோம். சரியா? பாருங்கள், வாட் ஆர் யூ டூயிங்க்கு பதில் வருது. ஐ ஆம் ரைட்டிங் அன் இமெயில். ஐ ஆம் ரைட்டிங் அன் இமெயில்னால் நான் ஒரு இமெயில் ஒன்று எழுதி கொண்டிருக்கின்றேன். சரியா? அதாவது எந்த டென்ஸை வச்சு கேள்வி கேட்குறாங்களோ அதே டென்ஸை வச்சு தான் நாங்கள் விடையும் சொல்லணும். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள், வி ஆர் லீவிங் நவ், குட் பாய். வி ஆர் லீவிங் நவ்னா நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இப்பொழுது விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் குட் பாய். த பஸ் இஸ் கம்மிங், பேருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சரியா? பேருந்து வருகிறது அப்படிங்கிறதும் சரி, பேருந்து வந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதும் சரி, ரெண்டுமே சரி. ஆனால் பேருந்து வருகிறதுன்னு சொல்கிறப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகும். பேருந்து வந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லக்கூட அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். அடுத்த யூசேஜஸ் பார்ப்போம். ஓகே, அடுத்த யூசேஜஸ், டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் நவ் பட் நாட் எக்ஸாக்ட்லி அட் த மோமெண்ட் வி ஸ்பீக். அதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும், அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் இந்த கணத்தில் அது நடக்காது. முதலாவது யூசேஜ் வந்து ஒரு விஷயம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற, இந்த கணத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை, இந்த நொடியில் என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை பற்றி பேசும்போது நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கிறோம். ரெண்டாவது யூசேஜஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் அது இந்த கணத்தில் நடக்கலை. ஓகே, ஆனால் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், மை பிரதர் இஸ் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அட் த மோமெண்ட். அதாவது என்னுடைய அண்ணா அல்லது தம்பி ஒரு வேலை ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, வேலை ஒன்றை தேடி கொண்டிருக்கின்றார். சரித்தானே? இப்போது அவர் வந்து படிச்சிருக்காரு, டிகிரி எல்லாம் முடிச்சிருக்காரு, ஆனால் அவர் ஜாப்காக என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. சரியா? இப்போது அவர் வேலை தேடிக்கிட்டு இருக்காருன்னு இல்லை, இந்த கணத்தில் இந்த நொடியில் இப்போ அவர் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், இந்த நொடியில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், இந்த நொடியில் அவர் டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் பொதுவாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய லைஃப்பில் வேலை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது நாங்கள் என்ன செய்யலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, மேலே நாங்கள் பார்த்தோம் அந்த நொடியில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறப்பையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எடுக்கிறோம். ரெண்டாவது யூசேஜில் பார்த்தோம், நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான், ஆனால் இந்த நொடியில் அது நடக்குதுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, யூ ஆர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி தீஸ் டேஸ். அதாவது இந்த நாட்களில் நீங்கள் நிறைய பணத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரித்தானே? ஆனால் இந்த கணத்தில் இந்த நொடியில் அவர் செலவழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு எங்களோட நேபர்ஸ் யாராவது நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கி ஒன்று அடிச்சிருச்சு. ஓகே, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு 2 lakhs கிடச்சிருச்சு. அந்த 2 lakhs அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கழித்து கொண்டு இருக்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களில். சரியா? நாங்கள் அவங்கள பார்த்து சொல்லுவோம், நீங்கள் தானே இப்போ இந்த 2-3 வாரங்களாகவே தேவையில்லாமல் செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொல்லக்குள்ள அது வழக்கமாக அது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை பற்றி தான் சொன்னோம். ஆனால் இந்த கணத்தில் இந்த நொடியில் அவங்க செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, அவங்க வேறு ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் உட்காந்து எல்லோரும் ஜோக் ஒன்று அடித்து பேசிகிட்டு இருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் இந்த பொதுவாக அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் செலவழிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஒரு யூசேஜை நாங்கள் என்ன செய்யலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எடுக்கலாம். சரியா? அடுத்து, டு டாக் அபவுட் சம்திங் வி ஹாவ் ஆல்ரெடி அரேஞ்ச்ட் அ பிளான் டு டூ இன் த ஃபியூச்சர். வி ஆஃபன் கிவ் த ஃபியூச்சர் டைம், டுமாரோ இன் ஜூலை, ஆன் சண்டே, திஸ் ஆஃப்டர்நூன், நெக்ஸ்ட் வீக், எட்ஸெட்ரா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆஃபன் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி. நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். சரித்தானே? அதை ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து டீச்சர்ஸ் டேயை செய்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம். அந்த டீச்சர்ஸ் டே வந்து எப்போ நடக்க போகுது?
நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ நடக்க போகுது. சரிதானே? அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் என்ன செய்யலைன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். வாட் ஆர் யூ டூயிங் ஆன் சண்டே மார்னிங்? நீங்கள் சண்டே மார்னிங் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லே தான் நான் சொல்லுவோம் ஐ எம் மீட்டிங் அ ஃப்ரெண்ட். நான் என்னுடைய ஃப்ரெண்டை சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஓகே, அடுத்து we are visiting our grandparents next weekend. அடுத்த லீவு நாளைக்கு நான் எங்களுடைய தாத்தா பாட்டியை சந்திக்க போகிறோம். சரியா? மை சிஸ்டர் இஸ் ஸ்டார்டிங் அ நியூ ஜாப் நெக்ஸ்ட் மண்டே. என்னது சிஸ்டர் வந்து அடுத்த வார திங்கக்கிழமை ஒரு ஜாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே? ஓகே, இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா, நாங்கள் அடிக்கடி நான் சாப்பிட போகிறேன், நான் படிக்க போகிறேன், நான் விளையாட போகிறேன். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. ஐ ஆம் கோயிங் டு கோ. ஐ ஆம் கோயிங் டு கோனா என்ன? நான் போக போகிறேன். சரியா? இந்த இடத்துல நான் கோங்கிறத அழிச்சிட்டு நான் எழுதுகிறேன் ஈட். ஐ ஆம் கோயிங் டு ஈட்னா நான் சாப்பிட போகிறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்துறதுக்கான காரணத்தை நாங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். சரியா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸனுடைய ஸ்ட்ரக்சரை நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? முதலாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் எஸ் அப்படின்னு போடுறேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்ப் ப்ளஸ் ஒப்ஜெக்ட். சரியா? எல்லாரும் எழுதிக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்ப் ப்ளஸ் ஒப்ஜெக்ட். இந்த ஆம் இஸால யார்? பி வெர்ப்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், துணை வினை. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிற பி வெர்ப்ஸ் என்ன? டூ டஸ். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற பி வெர்ப் ஆம் இஸ் ஆர். ஓகே, இப்போ நான் சப்ஜெக்ட்னா என்ன, ஒப்ஜெக்ட்னா என்ன, அதெல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நான் அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஆம் இஸ் ஆர் நாங்கள் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பார்ப்போம். ஆம் இஸ் ஆர். ஓகே, இந்த ஆம் இருக்கார் இல்லையா, இந்த ஆம்க்கு நாங்கள் ஐ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஐ நான் அப்படிங்கிறவருக்கு மட்டும்தான் இந்த ஆம் அப்படிங்கிறவரை யூஸ் பண்ணுவோம். இந்த ஈஸ்க்கு ஹீ ஷீ இட். என்ன? ஹீ ஷீ இட். அது எல்லாருக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறது இந்த ஈஸ் தான். ஹீ ஷீ இட். சரியா? அடுத்து ஆ பயன்படுத்துகிறது வி யூ டே. வி யூ டே அவங்க எல்லாருக்கும் பயன்படுத்துறது இந்த ஆ. சரியா? விளங்கிச்சா? ஆம் வந்து ஐக்காக நான் அப்படிங்கிறவருக்காக நாங்கள் ஆம் பயன்படுத்துவோம். ஷீ இட் அது எல்லாருக்கும் நாங்கள் ஈஸ் பயன்படுத்துவோம். வி யூ தே அது எல்லாருக்கும் நாங்கள் ஆ பயன்படுத்துவோம். இது விதிவிலக்கு, எங்களால் மாற்ற இயலாது. சரியா? அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஐஎன்ஜி வெர்ப்னா என்னன்னு சொல்லி. ஐஎன்ஜி வெர்ப்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், வெர்ப் வந்து நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். சரியா? 3ஆக பிரிக்கிறோம். V1 V2 V3ன்னு சொல்லி பிரிக்கிறோம் தானே. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் ஏட் ஈட்டன். இதில் நாங்கள் V1 வேர்பில் நாங்கள் ஐஎன்ஜி சேர்த்து போட்டால் அதை நாங்கள் சொல்கிறோம் ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்கிறோம். நாங்கள் இந்த V2 வேர்பில் போய்ட்டு ஐஎன்ஜி சேர்க்கலாது, இந்த V3 வேர்பில் போய்ட்டு ஐஎன்ஜி சேர்க்கலாது. நாங்கள் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டிய ஒரு வேர்ப் என்னன்னா இந்த V1 வேர்பில் மட்டும்தான் என்ன செய்யணும், நாங்கள் ஐஎன்ஜி சேர்க்க வேணும். அந்த வேர்பை நாங்கள் சொல்கிறோம் ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஈட்டிங் அப்படின்னு எழுதணும். ஈட் கூட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஐஎன்ஜி சேர்த்துட்டோம்.
எப்படி நாங்கள் V1 வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கறது அதை பற்றி நாங்கள் ஐஎன்ஜி ஸ்பெல்லிங் ரூலில் நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் உடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் மீசா ஐஎன்ஜி வேர்ப் ஒப்ஜெக்ட். சரிதானே? இதில் நாங்கள் சப்ஜெக்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நல்லா செஞ்சிட்டோம். மீசா பற்றி பார்த்துட்டோம். வந்து ஐக்காக, ஈஸ் வந்து ஈஷி இட்காக, வி வந்து வியுதேக்காக. சரியா? சரியா? வந்து வியுதேக்காக. சரியா? ஐஎன்ஜி வேர்பை பற்றி பார்த்துட்டோம். அதாவது V1 வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கறது தான் ஐஎன்ஜி வேர்ப். ஒப்ஜெக்ட் அப்படின்னா செயற்படு பொருள். நாங்கள் ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் செயற்படு பொருளை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் இப்போ ஸ்ட்ரக்சர். இதை வச்சு நாங்கள் இப்போது அஃபர்மேட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அஃபர்மேட்டிவ்னா என்ன, கொஸ்டின்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, நெகட்டிவ் கொஸ்டின்னா என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடாது. அதை நான் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே அழகாக செஞ்சுருக்கிறேன். பார்க்காத ஆக்கள் அதை போய்ட்டு பாருங்கள். சரி? ஓகே, முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும்னா அஃபர்மேட்டிவில் ஐயா இருந்தால் நாங்கள் என்ன பீவப்பை பயன்படுத்தணும்? ஆம் தானே பயன்படுத்தணும். ஐக்கு நாங்கள் ஆம் மட்டும் தானே பயன்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் ஐக்கு ஆம் பயன்படுத்தணும். சரியா? ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ஆம், ஈஸ், ஆர், ஐஎன்ஜி வேர்ப் ஒப்ஜெக்ட். சரியா? இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஐ அப்படிங்கிறதுக்கு அது வந்து சப்ஜெக்ட், ஆம் வந்து இங்கே இருக்குள்ள பி வேர்ப், அடுத்து வாக்கிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி வேர்ப். சரித்தானே? ஒப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலும் போடலாம். சரியா? வாக்கிங் ஒப்ஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போடலாம். சரியா? ஆகவே இங்கே இப்போ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஐ ஆம், எனக்கு வாக்கிங் அப்படின்னு இருக்குது. ஐ ஆம் ஒர்க்கிங். ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்? நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். கோப்பி ஒன்று எடுத்து என்ன செய்யுங்க, எழுதிக்கோங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் இப்படின்னு சொல்லலாம். பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்படின்னு சொல்ல நான் வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க். சரியா? அடுத்து நாங்கள் யூ போட்டால் நாங்கள் யாரை பயன்படுத்தணும்? யூ வந்தால் நாங்கள் என்ன பீவை பயன்படுத்தணும்? ஆங்கிறவர் தானே பயன்படுத்தணும். அப்போது யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா நாங்கள் பாருங்கள் ஐஎன்ஜி சேர்க்குறோம். இது கூட V1 வேர்ப் கூட. வி ஆர் ஒர்க்கிங் அப்படின்னா நீ அல்லது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீ அப்படின்னா ஒரு ஒருமையில், நீங்கள்னா அது ஒரு பன்மையில். நீங்கள் அதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் யூன்னு தான் பயன்படுத்துவோம். இப்போ யூ ஆர் ஒர்க்கிங்னா நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து ஹீ இஸ் ஒர்க்கிங், அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். ஷீ இஸ் ஒர்க்கிங், அவள் வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். இட் இஸ் ஒர்க்கிங், அது வேலை செய்து கொண்டிருக்கின்றது. வி ஆர் ஒர்க்கிங், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். யூ ஆர் ஒர்க்கிங் என்ன? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலே சொன்ன யூ வந்து நீ, இங்கே இருக்கிற யூ வந்து நீங்கள். தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே அஃபர்மேட்டிவ். ஓகே, இதை எழுதி அஃபர்மேட்டிவ்னு ப்ராக்கெட்டில் போட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எப்படி எழுதி காட்டணும் அதே மாதிரி எழுதி கீழே தமிழ் அர்த்தத்தை எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் கொஷனை. சரித்தானே? இதில் சில வகையான கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ஃபார்ம். அதாவது ஐ ஆம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்படி பயன்படுத்தலாம். சரியா? ஐ ஆம் அப்படிங்கிறதுல நாங்கள் என்ன செய்யலாம்? இப்படி பயன்படுத்தலாம். ஆங்கிறத நாங்கள் இப்படி பயன்படுத்தலாம். ஈஸ்கிறது நாங்கள் இப்படி பயன்படுத்தலாம். இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் கன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதி இதெல்லாமே எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து நாங்கள் இப்போ கொஷன் பார்ப்போம். அதாவது கொஷனுக்குள்ளே இன்னொரு பேர் தான் இன்டரகட்டிவ். கொஷன் என்ன தமிழில்? வினா வாக்கியம் தானே.
கொஷனுக்குள்ள இன்னொரு பேர், அதாவது கொஷனுடைய ஒத்த கருத்து இன்டரகேட்டிவ். சரியா? இப்போ நாங்கள் ஐ எம் ஒர்க்கிங்னு சொன்னோம். ஐ எம் ஒர்க்கிங்னு நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனா, நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனா எப்படி கேட்குறது? நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் என்ன செஞ்சோம்? டூ டஸை முன்னுக்கு எடுத்தோம். அவங்கள யார்? பி வெப் தானே. பி வெப்பை நாங்கள் முன்னுக்கு எடுக்கணும். அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நாங்கள் கேள்வி கேட்கும் போது இன்டரகேட்டிவ், அதாவது கொஷனில் என்ன செய்யணும்னா பி வெப்பை நாங்கள் முன்னுக்கு எடுத்து போடணும். அப்போ இங்கே இருக்கிற பி வெப்ஸ் யார்? ஆமீஸா தானே. அவர் நாங்கள் முன்னுக்கு போட்டால் சரி. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கும். ஆம் ஐ ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனா. நான் நேற்று எழுதி காட்டினேன், அதாவது போன கிளாஸில் நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு 1 2 3 4 5 அப்படின்னு எழுதி காட்ட மாதிரி நீங்கள் எழுதணும். அடுத்து ஆர் யூ ஒர்க்கிங்னா நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்களா. ஈஸ் ஹீ ஒர்க்கிங்னா அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றானா. ஹீஸ் ஷீ ஒர்க்கிங்னா அவள் வேலை செய்து கொண்டிருக்கின்றாளா. இஸ் இட் ஒர்க்கிங் அப்படின்னா அது வேலை செய்து கொண்டிருக்கின்றதா. ஆர் வி ஒர்க்கிங்னா நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோமா. ஆர் யூ ஒர்க்கிங்னா நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்களா. ஆர் தே ஒர்க்கிங்னா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களா. சரியா? எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ எங்களுடைய டே டு டே கன்வர்சேஷனில் நாங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் எங்களுக்கு கேட்க தெரியாமல் நாங்கள் அந்த இடத்துல அப்படியே இருந்துடும், ஃப்ரீஸாக இருப்போம். நாங்கள் இப்படி தான் கேட்கணும். இப்போ நாங்கள் கேட்குறோம், அவள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாள். வாட் ஈஸ் ஷீ டூயிங். வாட் இஸ் ஷீ டூயிங். அவன் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா. வாட் இஸ் ஈ டூயிங். அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். வாட் ஆர் தே டூயிங். அப்படித்தான் நீங்கள் கேட்கணும். பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. நாங்கள் அஃபிர்மேட்டிவ் பார்த்தோம். அடுத்து கொஷன், அதாவது இன்டரகேட்டிவ் பார்த்தோம். அடுத்து நான் பார்க்கணும் நெகட்டிவ். நெகட்டிவ்னு நான் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன். நெகட்டிவ்னா நாங்கள் நாட் சேர்க்க வேணும். நாட் சேர்த்தா எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும், எதிர்மறை ஆகிரும், நெகட்டிவ் ஆகிரும். சரித்தானே? இது ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, இது ஷார்ட் ஆன்சர்ஸ். இதையும் நீங்கள் கொஞ்சம் குறிச்சிக்க வேணும். ஓகே, எஸ் ஐ ஆம் அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. ஆர் யூ ஒர்க்கிங் கேட்குறாங்க. ஆர் யூ ஒர்க்கிங் இப்போ கேட்குறாங்க. கேட்டால் ஆர் யூ ஸ்டடிங். ஆர் யூ ஸ்டடின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் படிச்சுக்கிருக்கிறீங்களா, நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்களா அப்படின்னு யாரோ ஒருத்தர் எங்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் எஸ் ஐ எம் ஸ்டடிங். நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த டென்ஸில் கேள்வி கேட்குறாங்களோ அதே டென்ஸில் நாங்கள் விட சொல்லணும். அப்போ எஸ் ஐ எம் டூயிங், எஸ் ஐ எம் ஸ்டடிங்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை. அழகாக நாங்கள் எழுதுகிறப்போ எஸ் ஐ எம் ஸ்டடிங்னு எழுதலாம். ஷார்ட் ஆன்சராக இருந்தால் எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தங்கிட்ட கேட்குறாங்க அடுத்தங்கிட்ட கேட்குறாங்க அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளா, அவள் வேலை செய்து கொண்டிருக்கின்றாளா அப்படின்னு எங்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறோம் ஆம், அவள் வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். எஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங்னு சொல்ல போகிறோம். அப்படி எங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி நாங்கள் ஷார்ட் ஆன்சரில் சொல்லலாம். எப்படி? எஸ் ஷீ ஈஸ். எஸ் ஷீ ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். அது சப்ஜெக்டோட அடுத்து நாங்கள் பீவப்பை போட்டால் சரி. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது நெகட்டிவ். ஓகே, நாங்கள் நெகட்டிவை பார்ப்போம். இவர் சரி. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அதை நெகட்டிவ் பண்ணுறதுக்கு நாங்கள் நாட் சேர்க்க வேணும். நான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் அழகாக சொன்னேன், நாட் சேர்க்கணுமா இருந்தால் நாங்கள் எப்படி சேர்க்கணும், பி வெர்ப்க்கு அடுத்ததாக தான் நாங்கள் என்ன செய்யணும், நாட் சேர்க்கணும். அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும், அதாவது ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ்லையும் பி வெர்ப்க்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும், நாட் சேர்க்க வேணும். ஐ ஆம் ஒர்க்கிங். ஐ ஆம் ஒர்க்கிங். ஐ ஆம் ஐ ஆம் ஒர்க்கிங். இதில் பி வெர்ப் யார்? இவர் தானே. அப்போது இவருக்கு அடுத்ததாக தான் நாங்கள் நாட் சேர்க்கணும். ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஐ ஆம் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா
நான் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை, நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலை, நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கல, ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறோம் தானே. அங்கனைக்கு நாங்கள் பயன்படுத்தணும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் பண்ணி சொல்லணும். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், நாட் சேர்க்குறோம். தட்ஸ் ஆல். ஓகே, எதுக்கப்புறம் நாட் சேர்க்கணும், பிஓக்கு அடுத்து நாங்கள் நாட் சேர்க்கணும். சரித்தானே. ஓகே, அடுத்து யூவாக இருந்தால் நாங்கள் யூ ஆர் நாட் ஒர்க்கிங்னு சொல்கிறோம். யூ ஆர் நாட் ஒர்க்கிங்னா நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல. ஷி இஸ் நாட் ஒர்க்கிங்னா அவன் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. அடுத்து அவள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, அது வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, நீ வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. சரித்தானே. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆண்ட் அப்படின்னு இருந்தால் கன்ட்ராக்ஷன்ஸ்னால் சுருக்கமாக நாங்கள் சொல்கிறது ஆர் நாட் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் ஆண்ட்டுன்னு சொல்லலாம். எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். ஓகே, ஷீ இஸ் நாட் அந்த இடத்துல நாங்கள் இஸ்ன்ட் அப்படின்னு பயன்படுத்தலாம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி ஆம் நாட் அப்படின்னா நாங்கள் எப்படி சொல்லலாம், ஆம்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆம்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாங்கள் நெகட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் நெகட்டிவ் கொஸ்டின். ஓகே, நாங்கள் நெகட்டிவ் கொஸ்டின் பார்ப்போம். நான் இங்கேனைக்கு எழுதி காட்டுறேன். நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் கேள்வி கேட்குறப்போ முன்னைக்கு யாரை போடணும், பீவப் அதை போட்டு கேட்கணும். நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தாலும் நாங்கள் பீவப்பை போட்டு தான் கேட்கணும். இது நெகட்டிவ் கொஸ்டினால் நாங்கள் அந்த பீவப் கூட நாட் சேர்த்து போட போகிறோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஆண்ட் யூ ஈட்டிங், ஆண்ட் யூ ஈட்டிங் நான் சொன்னேன். ஆண்ட் யூ ஈட்டிங்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலையா, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலையா, போய் சொல்லாதீங்க, எப்படி சொல்லுவோம் தானே. அங்கனைக்கு நான் சொல்ல வேண்டியது ஆண்ட் யூ ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நாங்கள் நாட் அதாவது ஒரு ஸ்பேஸை வச்சு சொல்ல இயலாது. நாட் யூ ஈட்டிங் அப்படின்னு கேட்கல. அது எப்படி கேட்கணும்னா ஆண்ட் யூ ஈட்டிங் தான் கேட்கணும். அதை கண்ட்ராக்ட் பண்ணி தான் நாங்கள் கட்டாயம் சொல்லணும். அது விதி விலக்கு. சரியா. எங்கனைக்கு நெகட்டிவ் கொஸ்டினை நாங்கள் ஆண்ட்டுன்னு தான் சொல்லணும், நாட்னு பிரித்து கேட்க இயலாது. அப்போ நாங்கள் நெகட்டிவ் கொஸ்டினை பார்த்துட்டோம். 1 2 3 4 அது முடிச்சுட்டு இப்போ 5வது ஒரு WS கொஸ்டினில் கேட்க போகிறோம். அதாவது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங், இந்த வாட் இருக்கு இல்லையா, இதை நான் சொல்லுவோம் WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங்னா வாட்னா என்ன தமிழில் என்ன அப்படின்னு தானே. அப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், ஏன் இதை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னா இங்கே வைங்கிற இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், வாட் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வை போடணும். அப்போ வை ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னா இதையே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. சரித்தானே. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஎன்ஜியை நாங்கள் எப்படி V1 வேர்ப் கூட சேர்க்கறது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை நாங்கள் சொல்கிறோம். ஐஎன்ஜி ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அதை நான் ஒரு தனி வீடியோவில் போடுறேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ் அல்லது இஎஸ் நாங்கள் என்ன செய்யணும், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் வேர்ப் கூட சேர்க்கணும்னு சொன்னேன். அப்போது எஸ் ஆர் இஎஸ் ஸ்பெல்லிங் ரூலையும் ஐஎன்ஜி ஸ்பெல்லிங் ரூலையும் நாங்கள் ஒரு தனி வீடியோவில் செய்வோம். சரியா. நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இப்போ எப்படி ஐஎன்ஜி வேர்ப் கூட சேர்க்குறீங்களோ அதே மாதிரி சேருங்க. பிள்ளையாக இருந்தால் நான் சொல்லித்தருவேன், பட் நான் ஒரு வீடியோவாக சொல்லித்தருவேன். ஓகே, அப்போ நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிச்சாச்சு. பெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட்ஸ். சரித்தானே. அந்த கீவேர்ட்ஸ் அதாவது சிக்னல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். சரியா. இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் சில கீவேர்ட்ஸ் சிக்னல் வேர்ட்ஸை நாங்கள் பயன்படுத்தணும் தானே. அந்த மாதிரியான சில சிக்னல் வேர்ட்ஸை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம்.
அதை நான் இப்போ சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் தானே, அதுதான் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துகிறது. அதாவது இது நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பயன்படுத்தக்கூடிய கீவேர்ட்ஸ். முதலாவது அட் த மொமெண்ட். அட் த மொமெண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அட் த மொமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கணத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நாங்கள் அது சொல்லுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் பயன்படுத்தணும். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்குமா இருக்கும். க்ரவ் வந்து க்ரவ் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இதை எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு ஒரு கொஷன், நீங்கள் என்ன செய்யணும்னா காகம் கரைந்து கொண்டிருக்கின்றது, அதை நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். எப்படி காகம் கரைந்து கொண்டிருக்கின்றது, இப்போ கரைஞ்சிக்கிட்டு தானே இருக்குது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இப்போது இந்த கணம், இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் தானே, இந்த கணம் காகம் கரைந்து கொண்டிருக்கின்றது, இந்த நொடி தானே காகம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது நான் எனக்கு என்ன செய்யணும்னா அட் த மொமெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரியா? இப்போ பாருங்கள், ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ அட் த மொமெண்ட். இந்த கணத்தில் இந்த நொடியில் தான் நான் இந்த வீடியோவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் என்ன செய்யணும், அட் த மொமெண்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நான் ஆட் பண்ணணும். இதெல்லாமே நாங்கள் கீவேர்ட் சிக்கல் வேர்ட்ஸ் சொல்லுவோம். எதுக்காகனா இந்த நொடி, இந்த கணம் தானே நான் வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆகவே ஐ ஆம் மேக்கிங் திஸ் வீடியோ அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி தானே? அதாவது அட் த மொமெண்ட்டில் இங்கனைக்கு திஸ் வந்தால் அட் திஸ் மோமெண்ட் அப்படின்னா அது பிழை. சரித்தானே? அட் திஸ் மோமெண்ட் அப்படிங்கிறது பிழை, அட் த மோமெண்ட் அப்படிங்கிறது தான் சரி. ஓகே, அடுத்த கீவேர்ட் நவ் அப்படிங்கிறதும் இப்பொழுது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது நான் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டூயிங் திஸ் அல்லது இட் நவ். ஐ ஆம் டூயிங் இட் நவ், அதை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போது நவ்வும் அட் த மொமெண்ட்டும் ஒன்று இல்லை. நவ் அப்படின்னா இப்பொழுது, அட் த மொமெண்ட்னா இந்த கணம். அடுத்து ஸ்டில் அப்படின்னு சொன்னால் இன்னும், ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஓகே, ஐ ஆம் ஸ்டில் டூயிங் இட். நாங்கள் பாருங்கள், இங்கேக்கு ஸ்டில் எங்கே பயன்படுத்துகிறோம், இதை கான்சி நீங்கள் பார்க்க வேணும். இங்கேக்கு ஸ்டில் அப்படிங்கிறத நாங்கள் இந்த பீவர்ப்க்கு அடுத்ததாகத்தான் ஸ்டில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஓகே, ஆனால் மேலே பாருங்கள், நவ், அட் த மொமெண்ட், அதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறோம், ஒப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக. இந்த ஸ்டில் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் பீவர்ப்க்கு அடுத்ததாக பயன்படுத்துகிறோம். சரித்தானே? ஐ ஆம் ஸ்டில்னா என்ன அர்த்தம்னா இன்னும், ஸ்டில்னா